இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் யாரை பற்றி காண இருக்கிறோம் என்று கேட்டால், திரள் நிதி திருடன் சாட்டை துரைமுருகனை பற்றி. அவனுடைய சேட்டைகளுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. ஏதோ அவன்தான் தமிழ்நாட்டில் பேச தெரிந்ததைப் போல மருத்துவர் ஐயாவை பற்றியும், மருத்துவர் ஐயா வைத்த கூட்டணியை பற்றியும், சசிகலா அவர்களை பற்றியும் அவதூறாக ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறான். மருத்துவர் ஐயாவை பற்றி குறை சொல்வதற்கு இந்த திரள் நிதி திருடன் சாட்டை துரைமுருகனுக்கு யோகியதை உண்டா? மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் இப்பொழுது கூட்டணி வைத்து என்ன சாதிக்க போகிறார்கள்? மருத்துவர் ஐயா மகனை பழிவாங்க வேண்டும், சசிகலா எடப்பாடி பழனிசாமியையும் அவருடைய அக்கால் மகன் தினகரனையும் பழிவாங்க வேண்டும். இதற்காக இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறான் இந்த சேட்டை துரைமுருகன். ஒன்றை தெளிவாக அந்த அயோக்கிய பயல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரள் நிதி திருடன் எவ்வளவு சேட்டைகள் செய்திருக்கிறான், எங்கெல்லாம் நிதி மோசடி செய்திருக்கிறார். இவர்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்படியெல்லாம் உலகமெல்லாம் திரள் நிதி திரட்டி தன்னை வளமாக்கி கொண்டார் என்கின்ற வரலாறெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நாங்கள் உங்களை கிழித்து தொங்க விடுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்ததும், மருத்துவர் ஐயாவோடு கூட்டணி வைத்ததும், தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை சந்தித்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது மற்றவர்கள் தோற்றால் அதற்கு யாரும் பொறுப்பல்ல. சரி, இந்த திரள் நிதி திருடன் சாட்டை துரைமுருகனையும் இந்த சேட்டை பயலையும் சீமானையும் கேட்கிறேன், நீங்கள் கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகளில் என்ன கிழித்தீர்கள்? உங்களால் பலரை தோற்கடிக்க முடிந்ததே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியவில்லை. இந்த சேட்டை துரைமுருகன் என்கின்ற இந்த மோசடி பேர்வழியும் சீமானும் இதுவரை அவர்கள் பேசாத கட்சி மேடைகள் உண்டா? சீமான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை அத்தனை அரசியல் கட்சி மேடைகளிலும் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவாக பேசியிருக்கிறார். இவர்கள் தான் மருத்துவர் ஐயாவை பற்றியும் சசிகலா அவர்களை பற்றியும் குறை சொல்வதா? இவர்கள் செய்த ஊழல் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. சீமான் திரட்டிய திரள் நிதியும் இந்த சேட்டை துரைமுருகன் திரட்டிய திரள் நிதியும் உலகத்திற்கே தெரியும். எனக்கு தெரிந்த நண்பர்கள் அபுதாபியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதே சேட்டை துரைமுருகன் தொலைபேசியில் அழைத்து, சீமான் வருகிறார், அவரோடு நான் வருவேன், இன்னும் 2 பேர் வருவோம், எங்களுக்கு 3 நட்சத்திர ஓட்டலில் அபுதாபியில் ரூம் போட்டு கொடுங்கள், எங்களுக்கு உயர்ந்த சாப்பாட்டு வகைகளை ஏற்பாடு செய்யுங்கள், எங்களுக்கு அன்பளிப்பு கொடுங்கள், எங்களுக்கு லட்சக்கணக்கில் திரள் நிதி கொடுங்கள் என்று உலகமெங்கும் பிச்சை எடுத்த பிச்சைக்கார பயல்கள் மருத்துவர் ஐயாவையும் சசிகலா அவர்களை பற்றியும் பேசுவதற்கு யோகியதை இருக்கிறதா? நான் கேட்கிறேன், சீமான் ஆரம்பித்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி அவருடைய கட்சியின் பெயரா? அந்த கட்சியை இதற்கு முன்பு சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் என்று ஒரு கட்சியை வைத்திருந்தார். அவர் கடைசியில் திமுகவில் இணைந்தார். அந்த பெயரைத்தான் திருடி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லது அந்த பெயரைத்தான் இரவல் வாங்கி கொண்டு நாம் தமிழர் என்று ஒரு கட்சியை வைத்து தமிழ்நாட்டிலே அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சீமான், இந்த சேட்டை துரைமுருகன் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் தந்தை பெரியாரை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். எதுவரை? RSS இயக்கத்திடம் இவர்கள் கையேந்தி பிச்சை எடுக்கும் வரை. RSS விஸ்வ இந்து பரிஷத் சங் பரிவார் அமைப்புகளிடம் இவர்கள் கையேந்தி பிச்சை எடுத்ததற்கு பிறகு, அவர்களிடம் திரள் நிதி வாங்கியதற்கு பிறகு தந்தை பெரியாரை விமர்சனம் செய்தார்கள். ராஜேந்திர சோழனுக்கு சாதி சர்டிபிகேட் கேட்டவன் சீமான். ராஜேந்திர சோழனுக்கு ஜாதி சர்டிபிகேட் கேட்கின்ற அளவிற்கு சீமான் என்ன பெரிய பருப்பா அல்லது பெரிய வெண்ணையா? அல்லது இந்த சேட்டை துரைமுருகன் என்ன வெண்ணையா? இந்த சேட்டை துரைமுருகனை போல அயோக்கிய பயல் யாரும் இருக்க முடியாது. இந்த சேட்டை துரைமுருகனை பற்றி ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கிறது.
வேறொருடைய மனைவியை அபகரிக்க திட்டமிட்டவன் இந்த சேட்டை துரைமுருகன். இவனெல்லாம் சீமான் கட்சியிலே இருந்து கொண்டு மருத்துவர் ஐயாவை, சசிகலா வைத்திருக்கின்ற கூட்டணியை பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா, யோகியதை இருக்கிறதா? அன்புமணியை தோற்கடிக்க வேண்டும் என்று ஐயா சசிகலாவோடு கூட்டணி வைத்திருக்கிறாராம். அன்புமணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா சசிகலாவோடு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமில்லை. அன்புமணியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அன்புமணி மருத்துவர் ஐயாவை பற்றி விமர்சனமே செய்யவில்லை என்று சொல்கிறான் இந்த சேட்டை துரைமுருகன். அன்புமணியே ஐயாவை பற்றி விமர்சனம் செய்யவில்லை, அவரை விமர்சனம் செய்வதற்கு நீ யார்? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? நீயே திரள் நிதி திருடன், நீயே ஆங்காங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவன். உங்கள் கட்சியில் இருந்த பலர் உங்களுடைய காரி துப்பிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். உங்கள் கட்சியில் இருந்து சொத்தை இழந்தவர்கள், சுகத்தை இழந்தவர்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்கள் உங்கள் கட்சியில் இல்லை. உங்களை காரி துப்பிவிட்டு வெளியே போயிருக்கிறார்கள், உன்னையும் சீமானையும். உங்கள் கட்சியில் சிறப்பாக பேசிக் கொண்டிருந்த காளியம்மாள் என்கின்ற ஒரு பேச்சாளர், தமிழகம் எங்கும் அறியப்பட்டவர், உங்கள் கட்சிக்காக மீனவர் சமூகத்தில் இருந்து உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்தவர், அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு அவர் அதிமுகவில் போய் சேருகின்ற அளவிற்கு நீங்கள் அயோக்கியத்தனம் நிறைந்தவர்கள். உங்களுக்கெல்லாம் மருத்துவர் ஐயாவை பற்றியோ சசிகலா அவர்களை பற்றியோ பேசுவதற்கு எந்த யோகியதையும் இல்லை. RSS நடத்திய கூட்டத்தில் போய் நின்று கொண்டு பெரியாருக்கு எதிராக பேசியவர் சீமான். RSS நடத்திய கூட்டத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு பாரதியார் என்கின்ற கடப்பாறையை வைத்து பெரியாரை உடைப்போம் என்று பேசிய சீமான். எப்படிப்பட்ட யோகியவான்கள் நீங்கள்? காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு. ஏற்கனவே வைரமுத்து சொல்லி இருக்கிறார், உங்களைத்தான் சொல்லி இருக்கிறார். காலையில் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கின்ற அணியிலும், மாலையில் விநாயகரை உடைக்கின்ற அணியிலும் தர்க்கம் தவறாமல் வாதிடுகின்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்று சொன்னது உங்களைத்தான். தன் கட்சிக்காரன் செய்த கொலையை கூட ஒரு சைவ நடவடிக்கை என்று பிரகடனப்படுத்திய அரசியல் பேச்சாளர்கள் என்று சொன்னது இந்த சேட்டை துரைமுருகன் போன்ற அயோக்கிய பேர்வழிகளைத்தான். உன்னுடைய சேட்டையை வேறெங்காவது வைத்துக்கொள். எங்களிடம் உன்னுடைய சேட்டையை காட்டினால் செருப்படி கிடைக்கும், நசுக்கி விடுவோம். ஒழுங்காக இருந்து கொள். வேறு யாரிடமாவது காட்டிக்கொள் உன்னுடைய சேட்டையை. ஏதோ உன்னுடைய இஷ்டத்திற்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசிக் கொண்டிருக்கிறாயா? வேறு யாரிடமாவது வாளை ஆட்டு, உன்னுடைய வாளை ஒட்ட நறுக்கி விடுவோம். என்ன உன்னுடைய இஷ்டத்திற்கு மருத்துவர் ஐயா விமர்சனம் செய்கிறாய்? அவர் நடத்திய போராட்டத்தில் ஒரு சிறு போராட்டத்தை நீயும் சீமானும் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? தமிழ்நாட்டிலே வெறும் வாய்ச்சவடால் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாய்ச்சவடால் அடித்து ஓட்டு வாங்கிய ஒரு கட்சி உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி. சீமானும் இந்த சேட்டை துரைமுருகன் என்கின்ற அயோக்கிய பயலும் தான். இதுவரை மக்களுக்காக கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் எங்காவது ஒரு சிறு போராட்டம் நடத்தியது உண்டா? வெறும் வாய்ச்சவடால் காட்டிக் கொண்டிருப்பவர்கள், வெறும் வாய்ச்சவடால் வீரர்கள் நீங்கள். உங்களைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினான். ஆட்டுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு கூட்டு இருக்குது கோணாரே, அதை ஓட்டி ஓட்டி அலைஞ்சவங்க ஒரு முடிவும் காணாரே. சீமான் வந்தார், சேட்டை துரைமுருகன் வந்தார், பாடினார். முடிவில் ஒருவருக்கும் தெரியாமல் ஓடினார். இந்த சீமான் என்கின்ற சாட்டை துரைமுருகன் என்கின்ற திண்ணை பேச்சு வீரர்களிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் என்று அன்றைக்கு பட்டுக்கோட்டை பாடியது உங்களை போன்ற அயோக்கிய பயல்களையும் திரள் நீதி திருடர்களையும் தான் என கூறிக்கொண்டு நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள். மருத்துவர் ஐயாவையும் சசிகலா அவர்களையும் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்தால் நாங்களும் அரசியல் ரீதியாக விமர்சனத்திற்கு மறு விமர்சனத்தையும் கருத்துக்கு மாற்று கருத்தையும் வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அவதூறாக பேசினால் நாங்களும் அவதூறாக உன்னையும் சீமானையும் கிழித்து தொங்க விடுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.